அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோவில் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, டைட்டிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சற்று முன்பு வெளியிட்டிருக்காங்க மக்களே. இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த விதமான அப்டேட்டுமே எதுவுமே கிடையாது, நோட்டிபிகேஷனுமே கிடையாதுங்க. இப்போதான் 2025ல அதாவது 3வது மாசம், அதாவது மார்ச் மாதம் இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளிவிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இதற்கான நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கிட்டத்தட்ட 7500 பிளஸ் வேகன்சி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒன்லி. சரிங்களா? இது 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து மட்டுமே கொடுத்திருக்கிறாங்க. இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கு பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது, ஸோ அதை பத்தின முழுமையான தகவலுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நோட்டிபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, ஸோ யார் யாருக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுது, ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து எப்போது நோட்டிபிகேஷன், அதாவது என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது அப்படின்றத கொண்டு பார்க்க போறோம். டோட்டலா நமக்கு வந்து ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான அபிஷியல் நோட்டிபிகேஷன் என்னென்ன, ஸோ அந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கணும், எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும், ஸோ ஒர்க் பண்றதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி, சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க, ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும், ஸோ அதை பத்தின தகவலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதற்கான ஜாப்போட கேட்டகரி, ஓகேங்களா? ஜாப்போட கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்ல வந்து பகுதி நேர வேலையா, இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்பா, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம டோட்டல் ஜாப்ஸ் வேகன்சி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 7000 துல்லியமா வேகன்சி சொல்லணும் அப்படின்னா 7783 வேகன்சி அபிஷியலா கொடுத்திருக்காங்க. இது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து. சரிங்களா? அடுத்துதான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள, அதாவது 38 மாவட்டத்துக்குள்ள எந்த மாவட்டங்கள் வேணும்னாலும் உங்களுக்கு அபிஷியல் வேகன்சியோட வந்திருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி. சரிங்களா? அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி பாத்தீங்கன்னாக்க எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. டைரக்டா உங்களுக்கு உங்களுடைய மார்க்கை வச்சு மட்டுமே, உங்களுடைய 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்பு. சரிங்களா? ஸோ இந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமா, அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா ஸ்டார்டிங் டேட், ஓகேங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன முதற்கொண்டு எல்லாமே தெளிவா கிளாரிட்டியா பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க வீட்டுல இருக்கிற சிஸ்டர் அண்ட் பாத்தீங்கன்னா அக்கா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்குமே, லேடிஸ்க்கு இல்லை, உமன்ஸ்க்கு வந்து பெண்களுக்கு அனைவருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. அப்பதான் வீடியோ உங்களுக்கு புரியும். அதே மாதிரி எப்போ அப்ளை பண்றதுக்கான தெளிவான விளக்கமும் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஓவர் வியூ அதை தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்க இருந்து நமக்கு அபிஷியலா கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் அங்க இருந்து அபிஷியலா, அதாவது ஜிடிஏ, இந்த அபிஷியலா உமன் சைல்டு டெவலப்மெண்ட் அங்கிருந்து அபிஷியலா கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்ததா வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நோட்டிபிகேஷன் வந்தாச்சுங்க. ஸோ இது வந்து கொடுத்துட்டாங்க. இதற்கான என்னென்ன போஸ்டிங்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா நமக்கு வந்து 3 விதமான போஸ்டிங்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த மாதிரி 3 விதமான போஸ்டிங்க்கு கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நம்ம வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி, சம்பளம் எவ்வளவு, மாத சம்பளம் எவ்வளவு, பெர் மந்த் பெர் டேக்கு எவ்வளவு கிடைக்க போகிறது, அலவன்சஸ் எவ்வளவு கிடைக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா ஜாப்போட கேட்டகரி. இது ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு கேள்வி. சோ இது வந்து ஒரு பகுதி நேர வேலையா இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல தெளிவா அதுக்காக தான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். அது என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். உங்களுக்கு எந்த விதமான பார்ட் டைமோ இல்ல வந்து பகுதி நேர வேலையோ இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் கிடையாதுங்க இது. இது அபிஷியல் நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு டைம் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுற வரைக்கும் ஓகேங்களா. சோ உங்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் இது. ஓகேங்களா. சோ அடுத்ததான் நம்ம பார்க்கறது விஷயம் என்னன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஓகேங்களா. டோட்டலா நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 7783 அபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா. அடுத்ததான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா. சோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள ஓகேங்களா. சோ அதாவது அக்ராஸ் தமிழ்நாடுக்குள்ள 38 மாவட்டத்துல எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. சோ நம்ம சொல்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு அரசு வேலைக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்கிறோம். சோ அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும். ஏன்னா வந்து இப்பெல்லாம் காம்படிஷன் அதிகமா போயிட்டே இருக்கு. சோ அதனால நம்ம சொல்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த அங்கன்வாடி வேலைக்கும் நான் கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எந்த எக்ஸாமும் கிடையாது. எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேலை வழங்குவாங்க. அதுவும் அந்த 10வதுல நீங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுக்கணும். அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மேல எடுத்துட்டீங்கன்னு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வேலை கன்ஃபார்ம். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தனித்தனியா வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு சோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு டைரக்டா நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. அடுத்ததா வந்து அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த தடவை. ஏன்னா வந்து ஆஃப்லைன்ல பண்ணும்போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா குளறுபடிகள் நடக்கிறதுனால சோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால நிறைய சர்டிபிகேட் எல்லாம் மிஸ் ஆகுறதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. சோ இனிமே ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்றதுக்கு எல்லாருமே வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா. சோ அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன், அதாவது ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, சோ அதற்கான முழு அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன். சோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து மார்ச் 25, அதாவது இன்னும் கிட்டத்தட்ட 2-3 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா. சோ அந்த வெப்சைட்ல வந்து மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணி சோ நமக்கு வந்து ஏப்ரல்ல 20, 25 வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 நாளுக்கு மேல டைம் வந்து அப்ளை பண்றதுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா. சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் வேகன்சி, அதாவது பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 7783 வேகன்சி. அதுல 3 விதமான போஸ்டிங் கொடுத்திருக்காங்க இல்லையா. அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர். இந்த 3 போஸ்டிங்க்கும் தனித்தனியா வேகன்சி. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 3886 வேகன்சி, மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 305 வேகன்சி, அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 3592 வேகன்சியும் அபிஷியலா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா. சோ அடுத்ததான் வந்து சேலரி பேஸ்டு. ஓகேங்களா. ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான சேலரி பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன சேலரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர் போஸ்டிங்க்கு 7700ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 24,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 5700ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 18,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 4100ல இருந்து 12,500 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பளம் மட்டும்தான். இது இல்லாம கவர்மெண்ட்ல அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா. சோ படிக்காசுன்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியா வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th +2 படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் நீங்க 12வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10வதும் பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 10வது படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானதுன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஓகேங்களா. மினிமம் நீங்க 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இல்ல அதுல வந்து 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஃப்ரெஷ்ஷா இப்பதான் நீங்க வந்து படிச்சு முடிச்சிருக்கேன்றவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நான் வேற வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்பனா கூட அப்ளை பண்ணலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா.
ஸோ அடுத்ததா செலெக்ஷன் ப்ராசஸ் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் நடக்கும். எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அஃபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, எப்படிலாம் அப்ளை பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அப்டேட். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆனோடனே இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.